Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Instagram அக்கவுண்டோட search history-ய கம்ப்ளீட்டா எப்படி delete பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே friends, இந்த வீடியோ first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல bell icon இருக்கும். அதையும் click பண்ணுங்க. அதோட ஆல்ங்கற ஆப்ஷனை enable பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First Instagram-ஐ ஓபன் பண்ணலாம். Next profile click பண்ணலாம். Next top right sideல இருக்கிற 3 லைனை click பண்ணலாம். Next இந்த பேஜ்ல account center இந்த ஆப்ஷனை click பண்ணலாம். Next இந்த பேஜை லைட்டா scroll down பண்ணா your information and permission ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை click பண்ணலாம். Next பேஜ்ல search history ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை click பண்ணலாம். இதுல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்க எல்லா அக்கவுண்டும் இருக்கும். Next இந்த பேஜ்ல keep search for பக்கத்துல default னு இருக்கும். அதை click பண்ணலாம். இதுல search history எல்லாமே 30 நாளைக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா delete ஆகுற மாதிரி டிஃபால்ட்டாவே இருக்கும். உங்களுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே search history-ய delete பண்றதா இருந்தா மேல ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது 3 days, 7 days, 14 days. உங்களுக்கு 3 daysல search history-ய delete பண்ணனும்னா இத select பண்ணலாம். 7 daysல delete பண்ணனும்னா 7 days-அ select பண்ணலாம். நான் இதல 3 days select பண்றேன். Next பேஜ்ல confirm click பண்ணலாம். Next உங்களோட search history எல்லாம் 3 daysல ஆட்டோமேட்டிக்கா delete ஆகிடும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை daysல ஆட்டோமேட்டிக்கா delete ஆகணுமோ அதை select பண்ணலாம். Next back வந்துட்டு search history எல்லாம் உடனே delete பண்ணனும்னா clear all searches இந்த ஆப்ஷனை வந்து click பண்ணலாம். Next இதுல ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். Last hour, yesterday, all time. இதுல last hour select பண்ணா இவ்வளவு நேரத்துல நீங்க என்னென்ன search பண்ணி பார்த்தீங்களோ அந்த search history எல்லாமே delete பண்ணலாம். Yesterday select பண்ணா நேத்து நீங்க search பண்ணி பார்த்த எல்லா search history-யும் delete ஆகிடும். All time select பண்ணா இதுவரைக்கும் நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுல இருந்து நீங்க என்னென்ன search பண்ணி பார்த்தீங்களோ அதெல்லாம் delete ஆகிடும். இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க select பண்ணலாம். நான் இதுல all time select பண்றேன். Next clear all searches இந்த ஆப்ஷனை click பண்ணலாம். Next search history எல்லாமே clear ஆகிடும். Okay friends, அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.